வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கிய தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அவங்க ஜந்தர் மந்தர்ல கடந்த 20ஆம் தேதியிலிருந்து ஒரு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த போராட்டம்னு கேட்டிங்கன்னா, இந்த சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் அந்த கொஷின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. அதனால அதை தள்ளி போட்டுட்டாங்க. பாருங்க, இதனால எவ்வளோ லட்சம் மாணவ மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுங்க. இதில் பல லட்சம் பணம் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும். ஆனால் அது கட்டுப்படுத்த தவறதுனால இப்போ இளைஞர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. என்ன போராட்டம்? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பேப்பர் லீக், நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கு தார்மீக பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் யார், அவர் தர்மேந்திர பிரதான், அவர் ரிசைன் பண்ணோம். சிபிஎஸ்சி பேப்பர்லையும் இது சிலபஸ்லையும் நிறைய குளறுபடி, இது எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பேற்று கவர்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க ஒரு காசுக்காக பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் பெரிய ப்ராப்ளமு, க்ரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ன்ற மாதிரி, இவர் லடாக் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக், அவர் போராட்டத்தில் அவரும் கலந்துக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு பெரிய சமூக ஆர்வலர், பெரிய போராட்டக்காரர். அவர் லடாக்ல அவர் பிறந்து வளர்ந்தவர். அவர் பேசிக்காக ஒரு என்ஜினியருங்க. அவர் பிடெக் படிச்சிருக்காரு என்ஐடியில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் 1988 ஒரு பெரிய லடாக்லேயே ஒரு கல்ச்சுரல், அதே மாதிரி சோஷியல் ஆர்கனைசேஷனையும், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷனை தொடங்கியிருக்காரு. பல பெருமைக்கு உரியவர் தான் அவர், சோனம் வாங்சுக். அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஜந்தர் மந்தரில் இந்த காக்ரோச் பார்ட்டி இவங்க கூட சேர்ந்து அவரு என்ன பண்ணிட்டாரு, உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட அவர் ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் இருக்கு. அவருடைய ஹெல்த்து 20 நாள் ஆக போகுதுங்க. அவர் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காரு. அவரை எவ்வளோ பேர் போய் சொல்லி பார்க்குறாங்க, பொலிட்டீஷியன்ஸு, நிறைய செலிபிரிட்டி எல்லாரும் போய் உண்ணாவிரத்தை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் போய் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நிறுத்தணும், அந்த இவரை மினிஸ்டர் ரிசைன் பண்ணிவிட்டு நல்ல ஏற்பாடு என்ன பண்ணுமோ அதை பண்ண சொல்லுங்கள், அப்படி நான் உண்ணாவிரத்தில் நிறுத்த முடியாது அப்படின்ட்டு. அவர் உடம்பே ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப டல் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 20ஆவது நாள் அவருடைய பாருங்கள் உண்ணாவிரதம் தொடருது. இது வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 9 கிலோலேருந்து 10 கிலோ அவர் உடம்பு இழைச்சிட்ருக்கு. பிபி ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப 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 கஷ்டம்தான் அவர் தேடுறது. அந்த அளவுக்கு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒன்றும் பண்ணல. இப்போ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் காக்ரோச் பார்ட்டி, ஜனதா பார்ட்டியோட தலைவர் அவரும் அபிஜித், அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு இவர்கிட்ட, நிறுத்திக்கோங்க உண்ணாவிரதன்னு. ஆனால் இவர் நிறுத்துகிற மாதிரி இல்லைங்க. இப்போ இந்த சோனம் வாங்சுக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அவரை பற்றி ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன். இவருக்கு கிட்டத்தட்ட 60 வயது ஆகுதுங்க. லடாக் யூனியன் பிரதேசத்தில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல வெல்த்தி ஃபேமிலி தான். ஆனால் இவர் ஒரு தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்தக்கூடியவர். இவர் சின்ன வயசுலேயே நிறைய சாதனை செஞ்சுருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லடாக் யூனியன் பிரதேசத்தெல்லாம் ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், மைனஸில் போகுங்க. ஏன்னா அது ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்குது, ஸ்ரீநகர் இடத்துல இருக்குது, இந்த சைடு இமாச்சல பிரதேஷ், அதனால் அது ரொம்ப குளிர் பிரதேசம். அவர் ஒரு ஒரு தீம் தயாரிச்சிருக்காரு, அவரே உருவாக்கியிருக்காரு. அதாவது ஐஸ் ஸ்தூபா அப்படின்ற அது கான்செப்ட். அதாவது இந்த வின்டர் சீசனில் ஐஸுங்க அங்கே ரொம்ப ஃபார்ம் ஆகுங்க. அதை இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை ஐஸ்
ஸ்தூபா மாதிரி உருவாக்கியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட சாதாரண இல்லைங்க, 2 அடுக்கு மாடி அளவுக்கு ஐஸ் ஸ்தூபாவை உருவாக்கி கோன் ஷேப்ல அதை வச்சிடுறதுங்க வின்டர் சீசன்ல. அது அப்படியே இருக்கும் உருகாம. அது என்ன ஆகுன்னா, இந்த மே ஜூன்ல இந்த வெயில் காலத்துல தண்ணிக்கு அங்க ஷார்ட்டேஜ் வரும்போது அது அப்படியே உருகி அதை இது பண்றதுங்க. சாதாரணமான தண்ணி பல லட்சம் லிட்டர்ஸ் அதுல இருந்து தண்ணி மக்களுக்கு கிடைக்கும், அதுல பயன்பெறலாம். ஸோ இந்த கான்செப்ட் அவருக்கு தாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரெயின் அவருக்கு அதிகம். அது மாதிரி அவர் நிறைய புரட்சிகரமான திட்டங்கள், ரொம்ப கவர்மெண்ட்டுக்கே சஜஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஒரு சோஷியல் திங்கர். இவர் பார்த்தீங்கன்னா சோனம் வாங்சுக் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காருங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, உலக லெவலில் 10-20 அவார்டு வாங்கியிருக்கிறாருங்க. அவ்வளோ பெருமைக்கு உரியவர். இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இளைஞர்களை பாதிக்குதுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாற்றணும். இவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் தான், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட். அதே மாதிரி இப்போ சமுதாயத்து கருத்துக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் இவர். அதனால பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையும் பொருட்படுத்தாம உயிரையும் பணயம் வச்சு இப்ப அந்த இதுல போராட்டத்துல உண்ணாவிரதம் இருக்காரு. அதனால இப்ப இதை வந்து எப்படி கையாளுறதுன்றது அரசாங்கத்து கையில தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, டெல்லி ஹைகோர்ட்டே இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு பொதுநல வழக்குல டெல்லி ஹைகோர்ட்டே வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இவருடைய உடல்நிலை, அதாவது எந்த ஒரு மனுஷனுடைய உயிரும் விலை மதிப்பற்றது, அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை. எந்த அரசோட கடமை? மத்திய அரசோட கடமை தான். அந்த உயிரை விட்டுறக்கூடாது. விவசாயம் போராட்டம் அப்படியே விட்டாங்க, அது மாதிரி இதையும் விட்டுற முடியாது. ஏன்னா இது ஒரு உயிர். அதே போல ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அவரை ரெகுலரா வந்து செக் பண்ணணும். அதே போல அவரை காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் செய்யணும், இல்லைன்னா நாங்கள் தலையிடுவோம் அப்படின்ட்டு டெல்லி ஹைகோர்ட்டு கூட இதில் தலையிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் சீரியஸாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வர 20ஆம் தேதி எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் இன்னும் பல லட்சம் மாணவர்களை திரட்டிக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க, பார்லிமெண்ட்டை நோக்கி. அதனால இவ்வளோ பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. இப்போ இதில் நல்ல டைமில் இப்போ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி அவர் உயிரையும் காப்பாற்றணும், பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். மந்திரி ரிசைன் பண்ணுறாரு, அது அடுத்த விஷயம். ஆனால் பேச்சுவார்த்தைக்காவது வந்து அவர் கூட பேசி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுங்க. பேச்சுவார்த்தையால் தீராத பிரச்சனைங்களே கிடையாதுங்க. அதனால இப்படி இவர் போராடிட்டு இருக்கும்போது, இப்போ தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் மொழி பிரச்சனையில், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. அதனால இதை நல்ல ஒரு விழிப்புணர்வோட கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுங்க. இத்துடன் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு மேலும் வர்றதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.